ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா அவனை அடிக்கணும்னு நினைச்சா நாமளே நேரா நின்னு ஒத்தை கொத்தையா சோலோவா அடிக்கலாம். அதுதான் ஆம்பளை தரம். ஆளை விட்டு அடிக்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? பொண்டாட்டிய ஒருத்த கிட்ட கூட்டிட்டு போய் புள்ளைய பெத்து கொடுப்பாரு சொல்ற மாதிரி அசிங்கம். தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். திமுக குடும்பம் வர மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. என் பாட்டுக்கு மேலே செஞ்சு சிவனே நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். ரஜினிகாந்த் இன்று தனது அதிகாரப்பூர்வ கடிதம் மூலம் ஆதவர்ஜுனாவின் கருத்துக்களை கண்டித்து காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என தனது பதிலை வெளியிட்டுள்ளார். நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்றேன். இப்போ என்ன தலைவர் சொல்ல வராருன்னா 2026 தேர்தல் ரிசல்ட்ல தற்கொலை கூதியாங்களுக்கு சுத்தடிக்கும் தேடி எல்லாரையும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவரு நிறைவேற்ற ஆமா எனக்கு நயன்தாரா வேணும். இவர் கனவு நிறைவேற்றுறா? இது ஒரு மூஞ்சின்னு உன் மூஞ்சிக்கு நான் கேக்குதா? சாவடிச்சிருவானே. அடே இவன் வேற மாதிரி சாமியாரா இருக்கா? இவனை நம்மளுக்கு கொண்டு போய் வெச்சு செய்யணும். செய்யறதுக்கு இவர சாம்பாரா சொல்றாப்லங்க. அஞ்சலியம்மாள் சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு? பெண்களுடைய பிரச்சனை தீர்வு காண. மோத கேஸ் யாரு கேஸ்ல? சங்கிலா கேஸ் தான். புஷ்பா, எதுக்கு ஜூலை 24 அன்னைக்கே என்ன சிஎம் ஆக்கணும்னு நினைச்ச நீ? இன்னைக்கு என் பொண்டாட்டி சீவள்ளி போண்டனால பாக்காம போன எப்ப ஆக்கட்டும் சிஎம் கிஃப்ட் என் தலைக்கு இது இல்ல பாத்தியா? மே 4th ஆனா எலெக்ஷன் கமிஷன் ஆனா குசும்புத்தனமான ஆளுங்கயா நீங்க. மே 4th என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எலெக்ஷன் டே. இது கவுண்டிங் டேயா? கவுண்டிங் டே இருக்கட்டையா, அன்னைக்கு த்ரிஷாவோட பிறந்த நாள்யா. என்ன மாமா இதெல்லாம்? என்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதனாலதான் சிம்பிள். எங்க அண்ணன் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருந்தாரு. சொல்ற உண்மையா? த்ரிஷாக்கு எதுனா கிஃப்ட் தரணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிருந்தாரு. புரிஞ்சிருச்சு. 4ஆம் தேதி அந்த சிஎம் போஸ்ட் அடே சார தூக்கின்னு போனாங்க. சார தூக்கின்னு போயிட்டு தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. உட்காருங்க, ஆசைப்பட்டீங்க பல. எலெக்ஷன் கமிஷன் தப்பு தானே? டேய் தப்ப முடியாது. நீ ஒரு மாதிரி பாக்கும் போதே எனக்கு தெரியும் இதுல ஏதோ வில்லங்க நடக்க போகுதுன்னு. வேலை காமிச்ச பாத்தியா? டேட் எப்பனா மே 5 வைக்கணும், மே 6 வைக்கணும். என்னங்க இது அட்டூழியம் பண்ணிருக்கீங்க. ஒரு சிபிஐ கிட்ட போய் கேட்டாரு அந்த மாதிரி மாத்த சொல்லி. சார் ஐ கைண்ட்லி என்ன வேணா பண்றேன். மே 4th நான் எது வேணாலும் பண்றேன். நான் ஒருத்தங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் சார். உங்களுக்கு பிறந்த நாள்ல இந்த வாட்டி மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் தரேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன். அதனால தயவு செய்து ப்ளீஸ் கன்சிடர் திஸ் பெட்டிஷன் யுவர் ஆனர். இருந்ததா கூட இருக்கட்டாங்க, அது அவர் பர்சனல். ஏங்க சும்மா ரோட்ல போறேன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்க, தப்பா சொல்ல வரல. அப்படி அப்படியே இருந்தாலும் அவரை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றோம். பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, என்ன தகுதி இருக்கு முதல்ல நீங்க பேசுறதுக்கு. என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கே. இருக்கட்டும், யூஸ் ஆகும். எலெக்ஷன் ரிசல்ட்ட 4ஆம் தேதி வச்சீங்கன்னா நான் குதுகலமா அதனாலதான் வெளியே ஒரு சிரிப்பு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டுங்க. அப்பதான் புரியுது. கரூர் சம்பவத்துல 41 பேர் பலியான விசாரணைக்காக சிபிஐ ஆபீஸ் போயிட்டு இந்த இந்தியாவில் இருக்கிற உயரிய விருதுகளை எல்லாம் வென்ற மாதிரி அவர் அப்படி ஜெயிச்சுட்டு வராரு. அப்படியே ஒரு பெருமையா அப்படி கையாட்டிட்டு போறாரு. அப்படி என்ன கிளிஸ்டிங்க நீங்க கையாட்டுறீங்க? உங்க கட்சி கூட்டத்துக்கு 41 பேர் இறந்த வழக்குல விசாரணைக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த கைதி ஆத்ததெல்லாம் தேவையா? தேச தலைவரா நீங்க? இது ஒரு தற்கூரி. இதுக்கு கை காட்டுறானுங்களா இவனுங்கெல்லாம் ஒரு தற்கூரிங்க. நீ சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது, திட்டம் போட்டது, அதெல்லாம் அரசியல். ஆனா அதுக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சது முட்டாள்தனம். இப்ப என்ன சொல்ல போறியா? என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். மகளிரோட வாக்கு எல்லாமே தாவேகாவுக்கு இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாருல. முதல்ல அவர் சங்கீதாவா த்ரிஷாவான்னு முடிவு பண்ணிட்டுங்க, சரிங்களா? நாங்க முடிவு பண்ணிட்டு எப்பவுமே எங்க தலைவர் ஸ்டாலின் தான் சொல்லி நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். எங்களுக்கு மகளிருக்கு மட்டும்தான் எல்லாமே முன்னுரிமை அதிகமா இருக்குதுங்க. விடியல் பயணத்துல இருந்து 1000 இருந்து 5000 எல்லாமே மகளிருக்கு மட்டும்தாங்க. எப்பவுமே ஸ்டாலின் மட்டும். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை தொடர்ந்து அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக அப்படியே நடக்கும். திமுக என்றைக்குமே தொடர்ந்து 2வது முறை ஜெயித்ததே கிடையாது. அதற்கான வாய்ப்பே கிடையாது. அது வாய்ப்பை தமிழக மக்கள் நிச்சயமாக தரமாட்டார்கள்.
அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். ஸ்டாலின் அவர்கள் முதல்வராவது என்பது நடக்கின்ற விஷயம் இல்லை. அது அவருக்கு ஜாதகத்திலையும் இல்லைங்கிறாங்களே, நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் அங்கே பாருங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த அரசாங்கம் சொல்றேன்னா 26 மே மாசம் 31 இவங்க இருக்க மாட்டாங்க. ரஜினி பத்தி தெரியுமா உங்களுக்கு? சொடுக்கு போட்டு காமிச்சார். இந்த தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியும். எங்க? தன்னுடைய முதலமைச்சர் இருந்த ஸ்டேஜில். தெரியுமா ஐயா? எங்களெல்லாம் ரொம்ப பிரஷர் பண்றாங்க ஐயா. கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற மேடையில சொன்னாரு, அஜித்தும் சரி ரஜினியும் சரி கொடநாட்டில் கையை கட்டிட்டு குளிர்ல கேட்ல நின்று அம்மா என் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கன்னு பிச்சைக்கார மாதிரி உட்காரல. அப்படிப்பட்ட தலைவனை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறீங்க. வணக்கம் தற்குறிஸ். இந்த வீடியோ ஸ்பெஷலா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்குறிங்களுக்கு. ஆனா தலை எழுத்து இதுங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ பண்ணுவேன்னு என் வாழ்நாள்ல கூட நான் நினைச்சு பார்த்தது கிடையாது. நேத்திக்கு நான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் விஜய் பத்தி. அவரு டெல்லியில இருந்து வந்தது. நான் நேத்திக்கு அவர் அவ்வளவு மரியாதையா அண்ணான்னு பேசியிருந்தேன். நீங்க நாங்க நான் பேசியிருந்தேன். எதுவுமே தப்பா பேசல. அவர் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு வந்தாரு ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுல நிறைய தற்குறிங்க வந்து மூஞ்சி புன்னகைய பாரு. ஏன் பொம்பளைனா இப்படி அலையிற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? ஏன் இப்படி ஃபேமிலி அசிங்கப்படுத்துற? பட் நான் நேத்திக்கு சொன்னதான் தப்பு இருக்கா? நான் இப்படி சொன்னேன்னா ஏன் விஜய் அண்ணா இப்பவும் நான் அண்ணா தான் நான் சொல்றேன். நீ வந்து இங்க வந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடினியே. டெல்லியில யாரு பாக்குறதுக்கு நீ ஓபன் கார்ல நின்றுட்டு நீ டாடா காமிச்சிட்டு போன அப்படின்றது நான் ஏதாவது நான் கேட்டேனா? நான் கேட்கல. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. ரெண்டாவது இங்க வந்த உடனே ஃபுல் கிளாஸ க்ளோஸ் பண்ணி ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜுக்கு மேல அந்த யம வாகனத்தை கொண்டு வந்து நிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இந்த வெளியே வந்து அண்ணன் வந்து எட்டி பாப்பாரு. இந்த கங்காருக்கு வயிற்றுல இருந்து இந்த குட்டி எட்டி பாக்குற மாதிரி. அப்படி நீ இங்க பண்ணிக்கிட்ட அங்க நீ யாரு காட்டுறதுக்காக ஈனு சிரிச்சுட்டு நீ டாடா காமிச்சிட்டு போன நம்ம ஏதாவது விமர்சனம் பண்ணாமா? எதுவுமே பண்ணல. அண்ணா நீ சிரிச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இதுக்கிட்ட இவ்வளவு கேட்டாவது பேசுறீங்க தம்பி? சிரிக்க சிரிக்க பேச நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸான ஆள் நானு. ஒரு தற்குறி வந்து பார்த்தா ஸ்ரீலங்கா அட்ரஸ் போட்டிருக்கு, இருக்கிற லண்டன் போட்டிருக்கு. விஜயும் த்ரிஷாவு கூட போட்டோல எடிட் பண்ணி அதுக்கு போட்டோவும் போட்டிருக்கு. அது வந்து கெட்டார்த்த பேசுது. ஏன்னா நீங்க எல்லாம் பேசுறதுக்குலாம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சமாச்சு கூச்சனாச்சுமே இல்லையடா? நீ யாரா முதல்ல? ஸ்ரீலங்கால இருந்துட்டு உனக்கு இங்கோட பொலிட்டிக்ஸ்க்கு என்னடா சம்பந்தம்? கெட்ட வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் பேச தெரியும். தேவதை அப்படின்னு சொன்னா நாங்க தேவதையன் அப்படின்னு நாங்க திருப்பி சொல்லுவோம். அதனால எல்லாத்துக்கும் மேல் வருஷன் இருக்கு. ஐயோ எல்லா பக்கம் மனக்கட்டுறான். அரசியலா பேசு. மறுபடியும் நான் சொல்றேன், கெட்டாத்த பேசுற செருப்பால அடிப்பேன். அப்படி எவனுக்காச்சும் தைரியம் இருக்கு நான் என்ன வந்து தொடுறதுக்கோ இல்ல என்ன வந்து பேசுறதுக்கோ என்னோட மெசஞ்சர் வந்து கமெண்ட் பண்ணு, அட்ரஸ போடு, நானே வரேன். இல்ல உன் போன் நம்பரை போடு, நான் வந்து நான் பேசுறேன். படையப்பா மாதிரி துணி போட்டா மட்டும் பத்தாது, துணிச்சலும் வேணும். சோ இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் மூஞ்சி தெரியாம வடிவேல் படத்தை வச்சுக்கிட்டு பூ படத்தை வச்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு படத்தை வச்சுட்டு பேசுற இந்த தைரியம் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அந்த பேர் சொல்லி திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நிறைய முன்னேறிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. புதுசாதான் ஒரு வார்த்தையை கண்டுபிடிங்க. தற்குறி நாய்ங்களா, தற்குறி நாய்ங்களா, தற்குறி நாய்ங்களா. ஆம்பளைனா வீரம் வேணுயா. சொன்ன கேட்டியாடாதி? வந்துட்டாயா வந்துட்டாயா. இறங்கி பட்டே கிளப்புங்கடா. மக்களே, எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு. தமிழ்நாட்டை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். செய்வீர்களா? சொல்றார், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறான். அந்த வீடு நாசமால போயிருக்கு. விதி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மக்களோட தலைவிதியவே மாத்த போறவன் நீ. நீ எதுக்கு இந்த காண்டமெண்ட் சுத்துற? ஏய் இல்ல இப்ப நான் பல்லால் பில்லால் நான் விட்டுருவேன் நான் உன்னை. இது எதுக்கு இந்த காண்டம்? Men always like other women more.
பாத்தியா பாத்தியா wives get bored, but your hubby is still lucky to taste those lips. I think you are a man of destiny. ஏன் உயிர் வச்சிருக்க? உயிர் வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவியா? குழந்தைங்க மேல உயிர் வச்சிருந்தா சின்ன பசங்க மேல வந்து ஆசை வச்சிருக்கியா? குழந்தைங்க மேல உயிர், சின்ன பொண்ணுங்க மேல லவ். என்ன பீலிங் ஒரே பீலிங். சொல்லு சொல்லு, என்ன பண்ண சொல்லு, என்ன தப்பு அத சொல்லு. சொல்றம்மா. ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. யாரு? காலேஜ் படிக்கிற. பேர் எத்தனை வாட்டி பாத்துருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பாத்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ், மன்மத குஞ்சி உன் நினைப்புல. என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அத அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். என் நிலைமை யோசிச்சு பாடுறா. ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஓகே, செம்மையா இருந்தது. ஏய் என்கிட்டயே கதை விடாத. ஏடிஎம்கே வந்து எச்ச மாதிரி மாறிட்டானுங்க. சோ அவனுங்க கண்டிப்பா போட மாட்டாங்க. இப்போ டிஎம்கே இருந்து என்ன யூஸ் இருக்கு? இன்னைக்கு நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன். போன் ஓபன் பண்ணாலே 2 வயசு குழந்தை ரேப்பு, 3 மாசம் குழந்தை ரேப்பு. குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? இப்ப டிஎம்கே கட்சி தானே இருக்கு. 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு ஆயா வரைக்குமே தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்ல. தமிழ்நாட்டுல பெண்களால வெளியவே வர முடியல. இல்ல எனக்கு புரியல, தமிழ்நாட்டுல பெண்களுக்குன்னு ஏதாவது தனியா லாக்டவுன் போட்டிருக்காங்களா என்ன? எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்கோம், ஸ்கூல் போறோம், காலேஜ் போறோம், அவுட்டிங் போறோம், எல்லாம் வெளியே போயிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது பெண்களால வெளியவே வர முடியல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? டிஎம்கே எல்லாம் வராது சார். வந்தாலும் இந்த வாட்டி யாருக்கும் லேடிஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது. டிஎம்கே வரவும் கூடாது. நான் எத்தனையோ கண்ட்ரீஸ்ல கடுமையான தண்டனைகள் கொடுத்தாலுமே அங்கேயுமே இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அங்கேயும் ஏதோ ஒரு வெறி பிடிச்ச நாய் வந்து இந்த மாதிரி வேலைகளை எக்ஸப்ஷனா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. த்ரிஷா வச்சுக்கிட்டனால மட்டும் த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிட்டோம் என்ன வேணா அது நாங்க நம்பணும். பர்சனல் லைஃப்ல போகாதீங்க. தேவையில்லாம இவங்க வச்சுக்கிட்டாங்க, அவங்க போட்டுட்டாங்க, அந்த கமெண்ட் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த தலைவன் இருக்கிறாங்க இல்லையா, தலைவன், அவங்களுக்கு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கறது வேணும். அது இருந்தாதான் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய இவங்களுக்கும் இருக்கும். இது இல்லாம நீங்க எப்படி வந்து வெளியே வந்து குரல் கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா புரியவே இல்லை. ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். அப்போ தனி மனித ஒழுக்கம் இல்லாம ஏதோ ஒரு பொண்ணு போஸ்ட் போட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து ஆபாசமா கமெண்ட் பண்ணிட்டு, மெசேஜஸ்ல போயிட்டு பிரைவேட்டா ஆபாசமா டெக்ஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்னு எப்படி குரல் கொடுக்க முடியும்? நம்மை பொறுத்தவரையும் நமக்கு தன்மானம் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையும் அவர்தான் முதலமைச்சர் என்று சொன்னால் மட்டும்தானே. பாஜகோட கூட்டணி முடிவு ஆயிடுச்சு ஆன மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அது நல்ல விஷயம் தான். அண்ணன் டிப்யூட்டி சிஎம்க்கு ஒத்துக்கலையாமா, சிஎம் கொடுத்தா ஒரு ஒத்துக்கலாமா இருக்கும். என்னடா மச்சான் இந்த மூஞ்சிய போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு தெரியுற? ஏய் என் ஆளு என்னடா கோர? அடா தேனடா வயசுக்கு வந்து 3 மாசம் ஆகுது என் பிள்ளைலாம். 3 மாசம் என்ன அடி ஒருத்தர் படுத்திருந்தா. 18 பிள்ளைங்களும் எனக்கு முன்னால அப்படி கதற படிச்சாங்க. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் தேங்க்ஸ் பா. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய் நாங்க அதை விட மோசமானவங்க. இந்த உயிருக்கு யாரு பாதுகாப்பு அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஃபாரஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் பாதுகாப்புன்னு கேட்டபடி. ஃபாரஸ்ட் ஆபீஸ்லயே இவங்களை அடிச்சாங்க, ரொம்ப புண்படுத்தினாங்க. ஊர் கவுண்டர்ன்றவங்களை வந்து தொடப்பத்துல அடிக்க வச்சாங்க. அடிக்க மாட்டோம்னா இப்படிதான் அடிக்கணும்னு எங்களை அடிக்க வச்சாங்க. நாங்க நிறைய கொடுமைகள்லாம் அனுபவிச்சிட்டோம். சனிக்கிழமை ஆரம்பிச்ச இந்த கொடுமை ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருந்திருக்கு. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் வந்து அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு. அதனால அவர் இங்க இருந்து போன் பண்ணி அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிங்கப்பா, என்னதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியா இருக்கானுவா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து போன்ல அப்பெல்லாம் எஸ்டிடி வந்து புக் பண்ணி தான் பேசணும், செல்லலாம் கிடையாது. நான் சொல்றது 92 லாஸ்ட் அல்லது 93 அந்த மாதிரி டைம். சோத்தனை அடி வாங்கியாச்சு, சேத்தனை அடி வாங்கி. மோடி எதுக்காக பெட்ரோல் டீசல் விலையை ஏத்திக்கிட்டே இருக்காருன்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஆனா அந்த கேள்விக்கு பின்னாடி தான் மோடியோட மாஸ்டர் பிளானே இருந்துச்சு.
பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தால மக்கள் பைக் கார் ஓட்டுறதை விட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. நடக்கிறதால மக்களோட உடம்பு ஆரோக்கியமாச்சு. டாக்டர் செலவு ரொம்பவே மிச்சமாச்சு. அந்த காசை வச்சு இந்திய மக்கள் சைக்கிள் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அதனால இந்தியா மாசு நீங்கி இயற்கை அழகு குஞ்சர நாடா மாறுச்சு. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. மறுபக்கம் பேஷண்ட் யாரும் வராததால டாக்டர் தொழில் வீணா போன ஒரு தொழிலா பார்க்கப்பட்டுச்சு. எதுக்கும் உதவாத மருத்துவத்தை நம்ம பசங்க படிச்சு நாசமா போக கூடாதுன்னு தான் மோடிஜி நீட் தேர்வு கொண்டு வந்தாரு. வாட் அ மேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.